இல்லைன்னு குடிக்கவோ குளிக்கவோ கேட்கிறார். என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள். கற்றால தேசிக்காவோட ஜூஸை குடிச்சிட்டு கண்டவனே டவுட் நீங்களா இருக்குமோன்னு பார்த்தா அதான் திருப்பிட்டு ஓடி வந்து உங்களோட காய்ச்சி கொண்டு இப்ப நல்லா தான் கிடையாது. நீ போக போதான் பயிர்கள் வரதான் தெரியும். இவங்க தான் பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட சின்ன பம்மா அங்காலும் ஒரு வாழைக்குள்ள முறிஞ்சுக்கிடுங்கிறாப்பா. வணக்கம் ரவலே, நான் நல்ல சும்மா இருக்கேன், நீங்கள் நல்ல சும்மா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா பயணத்தின் ஒரு சின்ன ஒரு ஆரம்ப கட்டமா இருக்க போது. அதாவது ஜோதிச்சுன்னா ஒரு பயணம் கொண்டு போகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட சைக்கிள் பயணம் போயிட்டு வந்து நான் தானே, அதுக்கு பிறகு ஏதாவது வித்தியாசமா செய்யணும்னு சொல்லி ஜோதிச்சு வந்து நான் நடந்து இலங்கையை அதாவது சுத்துவோமா, அதாவது 25 மாவட்டம் நடந்து போமா. சைக்கிளில் உழைக்க கொண்டு போய்க்கல கஷ்டம், மேல் ஏறது எல்லாம் எனக்கு தெரியும் தானே, அனுபவம் இருக்குது தானே. அதாவது நான் இந்த முன்றாலையெல்லாம் ஏறி இருக்கேன். அப்போக்கில் முக்கி தான் சில இடங்களில் ஏற வேண்டியாக இருக்கும். அப்போ யோசிச்சேன் நடந்து போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தானே. ஒரு நாளைக்கு ஒரு 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் நடக்கலாம். நார்மலாக ஒரு சராசரி மனுஷனால் ஒரு மணி நேரத்தில் 5 கிலோமீட்டர் கிட்ட நடக்கலாம். அப்போ 6 மணி நேரத்துலேருந்து ஒரு 10 மணி நேரம் நடந்தாலும் ஒரு 30லேருந்து 50 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இடைவெளி எடுத்து ஒரு 50 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி கனவேரசமாக பிளான் போட்டு முதலாம் மாதம், அதாவது என்னோட ஒரு கமராமேன் பொடி இருந்தான் தானே, அவனோட சொன்னால் இப்படி நடந்து பார்ப்போம்டாப்பா இருக்கான்னு சொல்லி நான் இருக்கா இங்கேருந்து வட்டுக்கோட்டை சந்தி மட்டும் 12 கிலோமீட்டர், அதாவது போயிட்டு வரது 12.5 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அப்படி நடந்து ட்ரைவ் பண்ணி பார்த்தா நான் இப்போ கொஞ்சம் உடம்பு கூடவே இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓரளவு சிஷ் பேக் எல்லாம் வந்து இருக்குது, பிரச்சனை இல்லை. ட்ரைவ் பண்ணி பார்த்தா சரி வரையில் முழங்கால் பெயின் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்காரருக்கும் விசா வந்துட்டு அப்போ நடக்கிற கதையை விட்டுட்டேன். அதாவது ஒன்றுமே செய்யலாதுன்னு சொல்லி விட்டுட்டேன். என்ன 6 மாதத்து மேல் வந்து இருந்தவன் தானே, கனடாவில் வந்து இருந்தவன் தானே. அப்போ வரைக்குள்ள அண்ணா கட்டவன் போய்க்கில் கட்டுறவன், அதாவது இங்கேருந்து திருப்பி கனடா போய்க்கில் கட்டிருந்தவன், ஏதாவது வித்தியாசமாக செய்யணுமான்னு சொல்லி கேட்டிருந்தவன். அப்போ நான் சொல்லியிருப்பேன், உனக்கு வீடியோவில் போடணும் தெரியாது. அப்போ அவனை சொல்லியிருப்பேன் நடந்து இலங்கையை சுற்றுவோம்னு சொல்லி, அதாவது சுற்றுறதை விட அதாவது 25 மாவட்டம் நடந்து போவோம்னு சொல்லி அவனை சொல்லியிருப்பேன். அந்த கனவை நினைவாக்குறதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட புள்ளியாக தான் இது இருக்க போது. அதாவது நான் இன்றைக்கு நடந்து எங்கட வீட்டிலேருந்து யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்துலேருந்து மரணமடத்தால் வந்து அப்படியே இங்கே வீட்டு வர போகிறேன். அப்படியே எத்தனை மணத்தாலும் படிக்க போகணும்னு தெரியல, எத்தனை கிலோமீட்டர்னு சொல்ல தெரியல. என் ஃபோனில் பார்க்கலாம் நினைக்கிறேன், அதாவது எத்தனை கிலோமீட்டர்னு ஃபோனில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி நான் நடந்து முடிச்சுனது மட்டும்தான் இந்த காணொலி வரும், இல்லாட்டி இந்த காணொலி வராது உங்களுக்கு. அதுக்கு பிறகு இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது முயற்சி எடுத்து கொண்டிருப்பேன், நடந்து கொண்டிருந்து சரி ஓகே என்னால் நடக்க முடியுமான்ற சந்தர்ப்பம், அதாவது என்ன தோணும் தான் என்னால் நடக்க முடியும் பார்த்து தூக்கி கொண்டு இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி பேக்கோட தான் போகிறேன். பேருந்து போக பேக்கில் தூக்கி கொண்டு அப்படி தான் போகணும். கோயில் திருவிழா எல்லாம் முடிஞ்ச பிறகு ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு கொஞ்ச நாள்லேயே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா நல்லூருக்கு நிற்கணும்ன்ற ஆசை, அதாவது நல்லூர் 9ஆம் தேதி கொடியேறது போல் கொடியேற்றத்துக்காக நிற்கணும்ன்ற ஆசை. அப்படி ட்ரைவ் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி பிளானை போட்டு, அதாவது இன்னும் பிளான் ஃபுல்லாக போடல, எதுக்காக வரணும்னு சொல்லி பிளான் போடல, அதுக்கேற்ற மாதிரி பிளானை போட்டு ட்ரைவ் பண்ண போகிறேன். பார்ப்போம் இந்த மாதிரி பயணம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லி. இன்றைக்கு தான் தெரிய போகுது என்ன முடியுமா முடியாது. நார்மலாக 12.5 கிலோமீட்டர்லாம் நார்மலாக நடப்பேன். இங்கேருந்து எங்களோட ஒரு வீட்டிலேருந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கு நான் தெரிஞ்சு 19 கிலோமீட்டர் இன்னும் வரும் போல். அப்படி இருந்து மரம் சுற்றி வரேன்டா சொல்ல தெரியல. நான் கிலோமீட்டர் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், எத்தனை கிலோமீட்டர் ரெண்டு கனகால ஆசை. சும்மா ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இது சும்மா வீடியோ எடுத்துருக்கேன், வர போன்றது எனக்கு தெரியல. இப்போ நான் அங்கே நிற்கிறேன் சொன்னாங்க, பட் குண்டு இதை குண்டுன்னு தான் சொல்கிறது. குண்டெல்லாம் பாவிச்சு கனகாலம் இங்கே ரம்பிகள் எல்லாம் இருக்குது. கொஞ்ச நாள் வீடும் க்ளீன் பண்ணல ஒரு மாதிரி தான் இருக்கும். இந்த வாழை விஷர் வேலை பார்த்துட்டேன், கோயிலுக்கு கொடுக்கணும்னு இருந்து கடைசியில் டைம் இல்லாமல் ஒன்றுமே செய்யலாம் போயிட்டுது. இங்கே வேறு பழத்து தொங்கி கீழே விழுகிற இடங்கள்லாம் கிடக்குது. என்ன ஒரு கட்டத்தில் கிணத்துக்கு விழக்கூடாதுக்காண்டி கயிறு மட்டும் கட்டி வச்சுருக்கேன். எல்லாரும் இதை பார்த்துட்டு கிளிப்பீங்களா, அவ்வளோத்துக்கு நிறைவில்லை கிளிப்பீங்கள். ஒரு அங்காலையும் ஒரு வாழைக்குள்ள முறிஞ்சு கிடக்குறாப்பா. இது 2 வந்துருக்குது, கோயிலுக்கு கொண்டே கொடுக்க போகிறேன். அந்த இடத்துல வேறு உங்கள் அடுத்த வாழைக்குள்ளையும் முறிஞ்சிருக்கு, அதை மடத்தில் கொடுக்க போகிறேன். அதாவது கோயில் அன்னதான மடத்தில் கொடுத்தா தான் சரி. இப்படியே விட்டாரும் இந்த எனக்கும் பயன்படாமல் ஒருத்தருக்கும் பயன்படாமல் அது என்னத்துக்கா இது பயன்படாமல் போயிட்டுது. வாழைக்காய் பயன்படாமல் போட்டுது. இது காய்க்க விட்டு இது காய்க்கிற கோயில் முடிக்கிறதுக்குள்ள காய்க்கும் போது இருக்காது. பயணத்தை வெளிக்கிடுவோம் வாங்க, என்ன மாதிரி இந்த பயணம் இருக்க போகணும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7:26, காலமும் 7:26. இதிலேருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் இன்னும் நடக்கணும்னு சொல்லி காட்டுது. பார்ப்போம் எத்தனை 10 கிலோமீட்டர் நடக்கிறது பெரிய தூரம் தான். நடந்து ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். 8 மணி நேரத்துக்கு மேலே நடக்கும். அப்படி பின்னிருந்து தான் வருவேன் போல். இந்த கோயில் திருவிழாவுக்கு மத்தியானம் போயிடாது. இங்கே இந்த பொடியன் தமிழ் புறம் ஒன்று கூட்டிகிட்டு வரான். டே தம்பி திருப்பி கூப்பிட்றா, தமிழ் புறம் உண்டு வேணும், ஒவ்வொரு நாளும் கூப்பிடுவான் கண்டா தமிழ் புறம் உண்டு. வணக்கம் சொல்லுங்க, நீங்கள் சொல்லிட்டு போங்க. வாதான் நான் சொன்னேன் அப்பா அம்மா தங்கச்சியா ரெண்டு வா அண்டைக்கு ஒரு அக்காவை காட்டினான் பார்த்துனீங்களா? சரி ஓகே போயிட்டு வரேன். அதில் நான் சொல்லுவேன் அப்பா அம்மா அந்த தங்கச்சின்னு சொல்லி.
அவாதான் இப்போ எல்லாத்தையும் கிடையாது நீ போக போக தான் பயிர்கள் வரத்தான் தெரியும் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முதல்ல இந்த ஊரை சுற்றி காட்டியிருப்பேன் எங்களோட ஊரை சுற்றி காட்டியிருப்பேன் அப்பேக்கில் இருந்ததை விட இப்போ கணக்க மாற்றங்கள் எங்களோட ஊரில் இருக்குது அந்த காணொலி வேணும்னு சொல்லுங்க அடுத்தடுத்த காணொலியில் நான் போடுறதுக்கு முயற்சிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொடியை நெங்கிற நடந்து போகிறோன்னு சொல்லி வித்தியாசமாக பார்ப்பினேன் இப்போ எல்லாருக்குமே சரி நான் நடக்கிறேன் நான் பிடிக்க காலமேனு சொல்லி ஆகையால் ஒன்றுமே வித்தியாசமாக பார்க்க மாட்டேன் கொஞ்சம் தூரத்தில் அதாவது ஊரை தாண்டி போயிடுவேன் விவசாயி சுகமா இருக்கிறோம் இப்போ சும்மா நடந்து போய் கொண்டிருக்கோம் இதுக்குள்ளால வீடியோ பார்ப்பீங்க தானே அப்போ தெரியும் என்னது நடந்தான்ட்டு பாக்குறோம். பச்சை நல்லா இருக்குது பச்சை நல்லா தான் இருக்கு. ஆனால் இந்த மாறு அப்படி ஒரு 5-6 நாள் ஆகும் நீ உரிக்கிறதுக்கு சத்தப்படி இருக்கு. நல்லா இருக்கு என்ன இதுக்கு மேலே வச்ச உத்தமானது தான் கிடச்சி அதாவது 2 ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முயற்சி. ஒரு விவசாய பாட்டு ஒன்று படிச்சு விடுங்க உங்களுக்கு. இந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை எங்க வேணும் வயல் நாட்டில். பால் கேனை தூக்கி கொண்டு போறார். நான் போயிட்டு வரேன் என்ன கொஞ்சம் சந்திப்போம் என்ன மகிழ்ச்சியா இருந்தாச்சு. மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோம். சரி ஓகே பாய். புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடையடைப்பு சந்தி வந்துடுவேன் என்ன அண்ணன் வந்தோன்னு ஏறப்படாது விளங்குதா இந்த பயணத்திலே அண்ணன் ஒரு நாள் வீடியோ எடுத்து போகிறேன் என்ன அது விளைஞ்சிருக்குதோ எல்லாம் விரிக்கிற கையப்போ விளைஞ்சுதான் பெறும். இப்போ என்ன விளைஞ்சிருக்குது இப்போ மிளகா விளைஞ்சிருக்கு மலிவில விளைஞ்சபடியா கொஞ்சம் விலைவாசி பரவாயில்லை. விலைவாசி பரவாயில்லை. அப்போ ஒரு நாளை வாரம் தோட்டத்துக்கு என்ன ஒரு நாளை தோட்டத்துக்கு வந்து சமைச்சு சாப்பிடுவோம் என்ன எல்லாரும் சமைச்சு சாப்பிடுவோம் இன்பமா சாப்பிடுவோம். இன்றைக்கும் எல்லாருக்கும் சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்து தான் தொழில் செய்கிறோம். அப்படியெல்லாம் செய்ய வேணும். சரி ஓகே வலிக்கிடுவோமே என்ன நாங்கள் பாய் பாய் உங்களோட வேலையை பாருங்க டைம் போடும் வந்து இப்போ வளையெடுப்பு சந்திக்கு வந்துட்டோம். இப்போ இதில் பாருங்க பிள்ளையாரப்பா இருக்கிறார். பிள்ளையாரப்பாவுக்கு ஒரு வணக்கத்தை செலுத்தி போட்டு நாங்கள் வலிக்கிடுவோம். பிள்ளையாரப்பாவுக்கு வணக்கத்தை செலுத்தியாச்சு. அப்படியே பயணம் தொடரட்டும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது எனக்கு அந்த உடம்பில் கொஞ்சம் கவனம் கூட உண்டு. அடிக்கடி கூட்டி குறைச்சி சில நேரம் மண்டகளி மேண்டா கூடினு சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜிம்மை செய்து நடந்து டயட் இருந்து உடம்பு அதாவது நீட்டாகி போட்டு திருப்பி கூட எப்படி இருக்கும். ஆகையால் உடம்பில் கொஞ்சம் கவனம் அதுக்கு எதுனா தான் சாப்பாடும் இருக்கும். மற்றது நீங்கள் யோசிப்பீங்க நடக்கைகள் எப்படியும் உடம்பு அதாவது குறையும் தானே எதுவும் சாப்பிடலாம் வந்துட்டு இல்லை. நடப்பயணம் போய்க்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மசில்ஸ் உடையாமல் இருக்கிறதுக்காண்டி அதாவது இந்த மசில்ஸ் அப்படி அதே சைஸில் இருக்கிறதுக்காண்டி நான் என்ன சொன்னால் கிட்டத்தட்ட நான் ஒரு 72 கிலோ நிற்கிறேன்னு சொன்னேன். இப்போ 72-73 கிலோ தான். அப்படி இருக்கல நான் என்ன செய்யணும்னு சொன்னால் 1 கிலோவுக்கு 2 கிராமுக்கு மேலே ப்ரோட்டீன் எடுக்கணும். இப்போ நான் 72ன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 144 அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் ப்ரோட்டீனாக எடுத்தால் தான் எங்கள் உடம்பு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிழமையில் ஒரு 3 தடவை ஜிம்முக்கு போகணும். ஜிம்முக்கு போகிறது பெரிய கஷ்டம் இல்லை, அது போய்கொள்ளலாம். அப்படி போய்கொண்டா தான் அந்த உடம்பை நல்ல ஃபிட்டாக வச்சுருக்கலாம். எப்படி நடக்கையில் கிடந்த அந்த சின்ன சல்லைகளும் மறைஞ்சிடுமென்று நம்புகிறேன். கொஞ்சம் சல்லை இருக்குது தானே அந்த சல்லையும் மறைஞ்சிடும். வேறம் வித்தியாசமாக பார்த்துட்டு போயிடும். என்னடா அப்பா அவன் விசர நேரம் கிளம்பி கொண்டு போகிறான். வீடுகளை பார்த்தனீங்களா எல்லாம் இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான வீடுகள் புது வீடுகளாக வந்து கொண்டு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முழங்காலுக்கு இந்த முழங்கால் சப்போர்ட் நீ சப்போர்ட்டரோ அது தேவை. அதனால தான் நல்ல முழங்காலுக்கு நல்ல இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழக்கொடி ஒன்று வந்துருக்குது. இளநியை வேண்டி குடிக்கலான்னு தான் நான் இப்போ இளநியை குடித்து காட்டக்கூடாது. இப்படி ஒருவேளை நான் இளநியை குடித்து காட்டினேன்னு சொன்னால் அடிக்கடி இளநியை தேடிக்கொண்டு தெரியும் இந்த உடம்பு. ஆகையால் கொஞ்சம் தூரம் போன அப்புறம் இளநியை வாங்கி குடிப்போம் நாங்கள். தெரியும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ தானே கொஞ்சம் தூரம் நடந்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அப்புறம் பார்ப்போம். இப்போ நான் சரியாக எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தங்கனி சந்தியில் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தங்கனி சந்தி வந்தாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வட்டுக்கோட்டை அதாவது நான் படித்த பள்ளிக்கூடம் எல்லாம் தாண்டி வட்டுக்கோட்டை சந்திக்கு போகணும். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அன்னையர் ஆள் போகிறாரு தானே. அப்போ அவர் எங்கே போகிறாருன்னு கேட்டார். என்னென்னு சொன்னால் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு நான் சொன்னேன் நடந்துரு அலுவலா போகிறேன்னு சொன்னேன். எல்லாருமே தெரிஞ்சதால கேட்கணும் தம்பி எங்கேடா போகிறான்ட்டு. அப்படி கேட்குறதுலேயும் ஒரு சந்தோஷம் தானே. என்ன இந்த தொப்பியை போட்டு நடக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே மண்டை வேர்க்குது. தொப்பியை கட்டி போட்டு நடப்போம்னு சொல்லி தான் தோணுது. அதாவது ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி தொப்பி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அதாவது மண்டை வேர்க்கக்கூடாது. அதுக்காண்டி தலைமை ஓட்ட சொல்லிக்கூடாது. இது ஆசை தலைமை வளர்க்குறது. நான் இலங்கையில் 25 மாவட்டம் நடந்து போகணும் தானே. இப்போ வயசு இருக்கைகளே செய்து முடிக்கணும். அதாவது இளம் பருவத்திலேயே ஆசைகளை நிறைவேற்றணும். இந்த வயசு போன அப்புறம் நாங்கள் நினைத்த ஆசைகள் லட்சியங்களை நிறைவேற்ற முடியாது. ஏன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எங்கட உடம்பு ஒத்துழைக்காது. செய்யலாம் தான் ஆனால் கஷ்டம். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் படித்த பள்ளிக்கூடம் பாடசாலை வட்டிந்து கல்லூரி. அலர்ஜி எண்ணெய் இருக்கிறது தானே. அலர்ஜி எண்ணெயை கேட்டேன் என்ன மாதிரி இப்போ நடப்போம்னு சொல்லி அவர் சொன்னார் நடக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக போகும்னு சொன்னார். அதாவது இப்போ வெயில் காலம் தான் 4ஆம் மாதம் வெயில் காலமாக இருந்தது. அப்போக்கு தான் நான் கேட்டேன். அதுக்கு மேலும் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன் ஒரு ஆக்களை.
முதலாம் மாதமே நடக்கிறதுக்கு முயற்சி செய்தேன். நான் இதே தூரம் தான். அப்படி முயற்சி செய்து அப்படி உடம்பு காரணமாக நடக்கலை. அப்போ இப்படி கேட்டுக்கொண்டு கேட்கல. இப்போ கிட்டலாம் கேட்டால் கேட்கல. இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து டிக்டாக்ல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு போல். சோமி த வியூன்னு சொல்லி ஒரு நண்பன் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை சுற்றி நடந்து கொண்டிருக்கு. நானும் போய் பார்த்தேன். உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு முயற்சி உண்டு, உண்மையான ஒரு முயற்சி உண்டு. உண்மையாகவே கஷ்டம் தான் நடந்து போகிறன்றது, நினைக்கிற மாதிரி இல்லை. உடம்பை தியாகம் செய்து நடந்து போகணும். எனக்கு எப்போ நடக்க ஆரம்பிக்கிற பிளான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் திருவிழா ஆரம்பம் இருக்குது தானே, கொடியேற்றம் 9ஆம் தேதி நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த நாள் தான் பிளான் போட்டு வச்சிருக்கிறேன். பாப்போம் என்ன மாதிரி சந்தர்ப்பம் அமைதுன்னு சொல்லி. சில நேரம் பிந்தலாம் முந்தலாம் ஒன்றுமே சொல்லலாது. ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு மேல் நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேணும். யாருங்க கீழே மழை துளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விழுகிற மாதிரி கிடக்குது. வெயில் காலம்னு சொன்னால் சின்ன சின்ன மழை துளிகள் விழுது. அதுக்கேற்ற உடுப்போ அதுக்கேற்ற இதே இல்லை. அதாவது நான் நடக்க துவங்கிக்கல அதுக்கேற்ற உடுப்போல வாங்கி கொண்டு போகலாம். அதாவது பாதுகாப்பாக போகலாம். மழை பெய்தாலும் நடந்து கொண்டு போகலாம். இப்போ கஷ்டம் என்ன சொன்னால் மழை நோம்புல தூர்ற மாதிரியே இருக்குது. கடவுளேண்டு மழை பெய்யக்கூடாது. பெய்தான் வண்டை கிழிஞ்ச கதையாக போடும். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிளான் போடலை. எதுக்கால போய் எதுக்கால வரணும்னு சொல்லி பிளான் போடலை. நார்மலாக ஒரு பிளான் ஒன்று இருந்தது, வடமாநிலத்துக்குள்ள இந்த மாதிரி போகலாம்னு சொல்லி. அதாவது யாழ்ப்பாணத்திலேருந்து ஆரம்பித்து அப்படியே பரந்தன்லேருந்து முல்லைத்தீவு போய், முல்லைத்தீவிலேருந்து வவுனியா வந்து, வவுனியாவிலேருந்து மன்னார் போய், அந்த மாதிரி அப்படியே கீழே போகிறன்ற ஒரு பிளான் இருந்தது. எனக்கு அந்த மாதிரி என்னென்ன பிளான் போடுறது சொல்ல தெரியலை. யாராவது அப்படி பிளான் போடக்கூடிய மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். அதாவது அந்த காட்டு பாதைகள், யானைகள் அதுகளெல்லாம் பார்த்து இரவு பகல் பார்த்து தானே போகணும். மாதிரி யாராவது பிளான் போட தெரிஞ்சால் அந்த மாதிரி பிளான் போட்டு தாங்க. வார கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி பொத்தில் வாங்கி கொண்டு போவோம். இனி அங்கே கடைகளும் இருக்காது. இதுக்கு அடுத்த வார கடையில் போய் தண்ணி பொத்தில் வாங்குவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகபுசணி சைவ உணவகம் ஒன்று, ஒரு உணவகம் ஒன்று இருக்குது. அதில் போய் தண்ணியை வாங்கணும், சாப்பிடணும் தெரியாது. அந்த தண்ணியை வாங்கி குடிப்போம். சரியா, தண்ணி போத்தல் வாங்கியாச்சா. நான் இந்த மாதிரி ட்ராவல் டைமில் தண்ணி போத்தில் காவி கொண்டு தெரியலாது. அப்போக்கெல்லாம் இந்த முன்னுக்கு அதாவது கட்டுறது இருக்குது தானே, 3 லிட்டர் தண்ணி பேக்கோ சொல்லி கொண்டு இருக்குது. அப்படி அதை தான் வாங்கணும். பார்ப்போம். வட்டுக்கோட்டை சந்தி அங்கே பாருங்க, அதில் தெரியுது. அதுதான் வட்டுக்கோட்டை சந்தி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் யப்னா கொலிச் வட்டுக்கோட்டை. என்ன இவ்வளோ தூரம்ட்டு பார்க்கல பாருங்க, பார்த்து சொல்கிறேன். இது ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணாவரால் நடக்கிறியோ நான் சொன்ன நோமண்டு அம்மான்னு சொல்லி போட்டு போகிறேன். சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 6.75 கிலோமீட்டர் நான் இப்போ நடந்து வந்திருக்கிறேன். எவ்வளோ நேரம் பிடிச்சிக்கணும்னு சொன்னால் 7:33 34 துவங்கினான் போல். இப்போ 8:39, கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் 5-6 நிமிஷம் ஏதோ பிடிச்சிருக்குது. ஓகே, இந்த ஸ்பீட் ஓகேயாக தான் இருக்குது. இடையே நின்று கதைச்சா இல்லை தண்ணி போத்தல் வாங்கினது, அதில் ஒரு அன்னையோட காய்ச்ச விவசாயி அண்ணையோட காய்ச்சது, அதுகளெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா சரிதான். இந்த நடவை தூரம் யாழ்ப்பாணத்தில் அந்த நெய் சப்போர்ட்டர் வாங்கி அதையும் போட்டு, இங்கிலீஷில் பிள்ளையாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. ஓகே, அந்த நெய் சப்போர்ட்டரை வாங்கி போட்டு அப்படியே நடப்போம். என்ன செய்கிறது? இப்போ நான் பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு நேரங்களோ எவ்வளோ ஸ்பீட்டில் நடக்கிறனோ ஒன்றுமே நான் காட்டல. ஆனால் அந்த நடப்பயணம் போவேன் தானே, நடப்பயணம் போய்க்கல கண்டிப்பாக முழுக்களும் காட்டுவேன். ஒரு மணிக்கூட கட்டி அதில் எவ்வளோ ஸ்பீடில் நடக்கிறேன், எவ்வளோ தூரம் நடந்திருக்கேன் எல்லாமே அடிக்கடி காட்டுவேன். இல்லாட்டி நம்ப மாட்டீங்க. மணிக்கூட கட்டி கொண்டு தான் நடக்கணும். இல்லாட்டி ஒவ்வொரு கதையை சொல்லி கொண்டு இருப்பீங்க. ஒரு சில பேர், எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் மட்டும் ஒவ்வொரு கதையை சொல்லி கொண்டு இருப்பீங்க. எந்த மனச்சாட்சிக்கு நான் நடந்து போனால் சரி தானே. இந்த ஃபோனில் இந்த சாம்சங் ஹெல்த்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது தானே, அந்த ஆப் போய் சொல்லாது. ஆகையால் அந்த ஆப்பில் எவ்வளோ மனத்தியாத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் நடந்தேன்னு சொல்லி அதில் காட்டும். நான் முடிஞ்ச அப்புறம் சொல்கிறேன், வீட்டை போன அப்புறம் அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களை காட்டுறேன் டேட்டோட. சரியா? முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சப்பாத்து வாங்கணும். மற்றது அந்த ட்ராவலுக்கு, அதாவது நடப்பயணத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பாரம் இல்லாத பேக், அதாவது முதுகுக்கு சப்போர்ட்டான பேக். மற்றது உடுப்பு, கொஞ்சம் உடுப்புன்றாலும் பாரம் குறைவாக இருக்கணும். ஒரு 3 உடுப்பு கொண்டு வரணுன்றாலும் பாரம் குறைவாக இருக்கணும். அந்த மாதிரி உடுப்பு என்னென்ன தேவையோ அதை மட்டும், எக்ஸ்ட்ராவாக ஒன்றுமே கொண்டு போகக்கூடாது. என்று சொன்னால் அதிகளவான பாரங்கள் காவறதும் தெரியும் தானே. சும்மாங்கிற உடம்பு தூக்கி நடக்கிறது பெரிய கஷ்டம். இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக தூக்கணும்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் கொண்டு போகணும். நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன கொண்டு போகக்கூடாது. இது போதும். மற்றது இந்த ட்ராவலில், அதாவது நடப்பயணத்தில் ரூம் எடுக்கிறது பெரிய ரிஸ்க்காக இருக்கும். அதுக்கேற்ற சப்போர்ட் எங்களோட மக்கள், எங்களோட உறவுகள் தருவினை மட்டும் நான் நம்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வயல்வெளி தான். இன்னும் 10 கிலோமீட்டர் நடக்கல. 10 கிலோமீட்டர் வரைக்கல. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். என்ன காலின் முன்பக்கம் தான் நோவுது, அதாவது குதிக்கு முன்பக்கம் நோவுது. அது இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. எப்படி நோவத்தான் போகுது, 40 கிலோமீட்டருக்கு நோவத்தான் போகுது. தொடர்ந்து நடக்கல இப்படி நடக்க விடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி சப்பாத்து ஒன்று வாங்கணும். நல்ல ஒரு சப்பாத்து இங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்தால் சொல்லுங்க, பெஸ்ட்டானது, நடக்கக்கூடியது.
எப்போ தூரம் பண்ணாலும் நோகாமல் நடக்கக்கூடிய மாதிரி சப்பாத்தி இருந்தால் சொல்லுங்க, அங்கே போய் அந்த சப்பாத்தை வாங்குவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் மறக்காமல் எந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. எதிர்காலத்தில் கணக்க ஹெல்த் சம்மந்தமான டிப்ஸ்கள் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன். இந்த இன்ஸ்டாகிராம் ஐடின்ற பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் ப்ரோஸ் 13 சொல்லி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வரேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. எந்த அனுபவத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன், கிட்டத்தட்ட நான் 7-8 வருஷமாக ஜிம் செய்கிறேன். இடையில விட்டுருக்கிறேன், உடம்பாக இருக்கேன், குண்டாக இருக்கேன், அதை திருப்பி மெலிச்சிருக்கிறேன், எல்லாமே நடந்துருக்குது. அதாவது 7 வருஷம் 8 வருஷம் அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்சு அதாவது திருப்பியும் ரிசர்ச் பண்ணி, அதாவது யூடியூப் எல்லா இடங்களையும் ரிசர்ச் பண்ணி எது உண்மையோ அதை மட்டும் சொல்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன். எதிர்காலத்தில் வரும். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்தையும் செயற்படுத்தலாம். இந்த சுடுகாடு பார்த்துனீங்களோ, இந்த சுடுகாட்டுக்கு இரவுக்கு வரணும் அப்படி இருக்கும். இப்போ சரியாக நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நெராளி பாலத்தடியில் நின்று கொண்டிருக்கோம். இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், இதுதான் நெராளி பாலம். எங்கால ஒரு போட் ஒன்று போட்டிருப்பாங்க வேலண்டைக்கு போகலாம்னு சொல்லி. ஆனால் அந்த பாலம் இன்னும் போட்டு முடியலை. அதாவது சொல்லுவாங்களே, ஒரு வேலையை செய்து முடிக்க முதல் அதுக்கான இப்போ என்ன மாதிரி தான் நான் இதை முதலே சொல்லியிருக்கேன். லைவில் நார்மலாக சொன்னேன். நான் இதை முதலே சொல்லியிருக்கலாம். அதை நடந்து போட்டு தான் சொல்லணுன்றதுக்காண்டி தான் நடந்து கொண்டே என்னால் முடியுமோன்று காட்டி கொண்டு தான் அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 40 கிலோமீட்டர் நடந்து சொன்னால் என்னால் இலங்கையை சுற்றி, அதாவது இலங்கையில் இருக்கிற 25 மாவட்டமே என்னால் நடக்க முடியுமென்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். இல்லை பாருங்க நெராளி பாலத்தை. நெராளி பாலம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டீங்களோ, இன்னும் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி நடப்பயணம் போய்க்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பாட்டு பாடிக்கொண்டு போய்க்கல உண்மையாகவே அந்த பயணம் சிறப்பாக அமையும். அதுக்காண்டி ஒரு பாட்டு ஒன்று பாடுவோமே. பாட்டை பார்த்துட்டு எல்லோரும் மூடி போடாங்க, சும்மா பகுதிக்கு தான் பாடுறது. விளங்குதோண்டு கேட்டு பழகிட்டுது. அதெல்லாம் மனசில் வைக்கக்கூடாது. சரியோ? உண்டான காயம் யாவும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தாங்காதே செந்தேனே. கொஞ்சம் மெழுவ கூடி போடாதால இந்த ஆறுதலாக பாட்டு பாடுறேன். அடுத்தடுத்த காணொலிகளில் இந்த மாதிரி பயணங்கள் போய்க்கலாம். பாட்டு ஒவ்வொரு காணொலியும் பாட்டுகளும் படித்து கொண்டு போய்க்கலாம். காணொலியும் சிறப்பாக இருக்கும், இந்த பயணமும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் சைக்கிள் பயணம் போய்க்கலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட்டு படித்து கொண்டு ஃபன் பண்ணி கொண்டு போகிறேன். சைக்கிள் பயணத்தில் ஓடிக்கொண்டு ஒற்ற கையில் பிடிச்சு கொண்டு போகிறது பெரிய ஒரு கஷ்டம். இதில் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, நடந்து தானே போகிறேன். ஆகையால் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், வீடியோ எடுக்கிறது சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒருவேளை நான் போன அந்த சைக்கிள் பயணம் நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அதில் அதாவது கீழே போட்டு விடுவேன். அதாவது அந்த பிளேலிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 15-16 காணொலி இன்னும் இருக்குது போல். அதாவது இலங்கை சுற்றி வந்த சைக்கிளில் 15-16 காணொலி இருக்குது. அதை நீங்கள் டைம் இருக்கைக்குள்ள பார்த்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த பயணம் போகிறதுக்கே ஒரு 15 நாள் இருக்குது. 15 நாளும் நல்ல ப்ராக்டிஸில் ஈடுபட போகிறேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 10 கிலோமீட்டருக்கு மேலே நடந்துட்டேன். அப்போது அந்த யாழ்ப்பாணத்துலேருந்து தண்ணி டேங்க் தூரமாக தெரிஞ்சு இப்போ இங்கேயும் மறைஞ்சி போட்டு அங்கால மரங்கள் மறைச்சி போட்டு போல் கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்குது. நடக்க உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. காற்று இயற்கை காற்று விசைகளில் உண்மையாகவே எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்குது. எல்லாமே ஆசைகள் தானே. ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஏதாவது நல்ல ஆசைகள் இருந்தால் வயசு இருக்கைகள், அதாவது இளம் பருவத்திலே செய்து முடியுங்க. இப்போ இந்த வயசு வந்த அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட உடம்பும் ஒத்துழைக்காது. என்ன மரம் வந்து ஏதோ ஒரு மரம் ஒன்று தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் வரணும் நினைக்கிறேன். இப்போ நான் அந்த காக்கதீவு சந்தைக்கு வந்துட்டேன். பாருங்கோ, சாவல்கட்டு துறைமுகம் இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். நண்பனோட காய்ச்சி ஒன்று நான் கூழாகியால் காட்ட மறந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் இதில் யாழ்ப்பாணம் வந்துடும். 13 கிலோமீட்டர் வைங்க. 12 வருஷங்கள் நான் ரெண்டு காட்டினது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர். யாழ்ப்பாணம் 17 கிலோமீட்டர் இருந்தது. கிட்ட கிடக்கு போல். நான் இப்போ பாதை கிட்ட வரும் போல் பாப்பா எத்தனை கிலோமீட்டர் மொத்தமாக கடைசியில் காட்டுங்க. நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:58. இப்போ நாங்கள் ஓட்டுமட சந்திக்கு போகிறோம். ஓட்டுமட சந்திக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 1.1 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் பாருங்க, இப்படியே போனால் ஓட்டுமடத்துக்கு போகலாம். இப்படி நேராக போனோம்னு சொன்னால் நாங்கள் பண்ண கடற்கரைக்கு போகலாம். சொன்னால் நண்பர்களால் சந்திச்சு நான் அந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்குறீங்களாண்ணா? உங்களோட வீடியோ தான் பார்த்து நான் சப்ஸ்கிரைபர் கொழும்புல இருக்கிறேன்னா இங்கே வந்து இன்றைய தான் கண்டேன். உங்களை கனநாளைய பிறகு இன்றைய தான் கண்டேன். உங்களுக்கு கண்டுருக்கீங்களா எங்கேயாவது? யூடியூப்ல தான் கூட கண்டுக்கேன். தான் நேராக காண்டேன். அதான் திருப்பிட்டு ஓடி வந்து உங்களோட காய்ச்சி கொண்டு. அப்போ சைக்கிள் பயணம் பார்த்து சொன்னீங்க, எப்படி இருந்தது? அது பெஸ்ட் உங்களோட. அடுத்தது நீங்கள் இன்னொரு ஐடியா சொல்லியிருக்கீங்க. கங்க்ராட்ஸ். அதுக்காண்டி தான் இப்போ நான் சும்மா வீட்டை இருந்த ஒன்று இந்த பயணத்தின் ஐடியா சொல்லியிருப்பேன். என்ன நார்மலாக லைவ்ல நேற்று சொன்னேன்னா நான் ஏன் சொல்லிருக்கேன்னு சொன்னால் அது நடந்து காட்டி போட்டு சொன்னால் ஓகே இருக்க மட்டும் தான் நான் நடந்து காட்டுறேன். நீங்கள் பெஸ்ட், இன்னும் மேலே நல்லா வருவீங்க. கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் யோசிக்கங்க. நன்றி அண்ணா, சந்தோஷம். போயிட்டு வரேன் அண்ணா. ஓகே அண்ணா, பாய் பாய்.
போயிட்டு வரேன்டா. இங்கால இதுக்கால பண்ணையால் போவோமா ஓட்டு மரத்தால் போவோமா? ஓட்டு மரத்தாலே போவோம். கொஞ்ச நேரம் நின்றதில்லை, கொஞ்சம் காலுக்கு எனர்ஜி கொஞ்சம் கூட வந்துட்டு போல. கொஞ்சம் நேரம் நின்று இருந்துனா அதில் நின்று தானே அதில் கால் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி கிடக்குது. போய் அங்கால ஒரு ஸ்போர்ட்ஸ் கடையில் சப்பாத்தி அதுகளெல்லாம் சும்மா பார்த்து கொண்டு போவோம். முழங்காலுக்கு ஒரு சப்போர்ட் ரெண்டு வாங்கணும். காலைக்கு பைக் எடுக்க போனாங்க. நீங்களா இருக்குமோன்னு பார்த்தா கொஞ்சம் வழியா பார்த்துலாம் வழியா பார்த்துறீங்க. என்ன கொழும்புல தானே கார் ஏதாவது வந்தீங்களா? இல்லை மஞ்சள் சர்வீஸ் போகணும். சர்வீஸா? அங்கேயும் பார்த்தா டிக்டாக் நம்பர் நிற்கிறாங்க. டிக்டாக் நம்பர் வீடியோவில் பார்க்கலாம். நான் டிக்டாக் செய்யறானே. என்ன பேர் டிக்டாக்? யாழ்கண்ணன். யாழ்கண்ணன். நான் வேற சும்மா நடந்து பார்க்குறேன். ஓகே ஆண்டது தான். ஒரு 35 கிலோமீட்டர் நடந்தால் தயார். இப்போ ஒரு 13-14 மணியில் வேறு இப்படியே இந்தியாவில் போனால் டவுனுக்கு கட்டி பார்த்துட்டு அப்படியே இங்கால மிரதம் எடுத்தாலும் யூடியூப்ல பார்க்குற மக்கள் நேர வழியாக இருக்கிறீங்க. நேரலோடியாக இருக்கணும். யூடியூப்ல வைட் ஆங்கிள் தானே. அப்போ இப்போ எடுக்கிற விதங்கள் இருக்குது. என்ன சந்திப்போம். என்ன பாய் பாய் எல்லாருக்கும் பாய். வீடியோ போறீங்களா? வீடியோ வரும், சூறாக வரும். இன்றைக்கு வரும். ஒரு அண்ணா ஒரு ஆள் காய்ச்சிட்டு போகிறார் பாருங்க. அதில் பார்த்தா தெரியும். பாய் ஆள் கொஞ்சம் போகிற இடத்துல ஆள் பிஸி போல. அதுதான் நாளைக்கு ட்ரைவ் பண்ணுறார். ஓ போட்டு வரும். ஓகே ஓகே சரி பாய் பாய். அப்படியே நாங்கள் ஓட்டு மடத்தால் அப்படியே நேரடியாக யாழ்ப்பாணம் டவுனுக்கு போகணுன்னு தான் நினைச்சேன் நான். ஆனால் ஒரு ஜூஸ் ஒன்று அடிச்சுட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னால் தண்ணி மட்டும் தான் குடிச்சு போட்டு நிற்கிறேன். நல்ல ஒரு பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு அருமையான ஜூஸ் அடித்தா நல்ல எனர்ஜியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி போவோம். அப்படியே போயிட்டாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கடையில் போய் இந்த முழங்கால் சப்போர்ட் ரெண்டு வாங்கி போட்டு ஓகேயாக இருக்குன்னு பார்ப்போம். முழங்கால் இது வரைக்கும் நோ இல்லை. இப்போ வரைக்கும் இடையில வந்தது இப்போ நோ தெரியலை. இருந்தாங்கள கொஞ்சம் தூரம் போகணும். அப்படி நேராக போனால் ஒரு ஜூஸ் கடை கொண்டு வரும். அந்த ஜூஸ் கடையில் தான் இதாக ஜூஸ் அடிப்போம். 1 2 இல்லை 3 பார்ப்போம். எத்தனை அடிக்கிறேன்ட்டு தெரியலை. சாப்பாடு தான் சாப்பிடல. அது தண்ணி சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள் எதுவும் குடிக்கலாம். இந்த நடக்கைகளை நாங்கள் சாப்பாடு கண்டு சாப்பிட்டுட்டோம்னு சொன்னால் எதை சொல்கிறது, வயிறு ஃபுல்லாகி அந்த நாங்கள் எங்களோட பிளானையே கெடுத்து போடும். இதில் பாருங்கள் ஓட்டுமட சந்தி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையில் போய் தான் நான் ஜூஸ் குடிக்க போகிறேன். இன்பத்தேன். நான் இந்த பாதாம் பிஸ்தா ஏலக்காய் பேரிச்சம்பழம் போட்ட ஜூஸ் தான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன் நான். இப்போ இந்த இளநீர் கற்றாழை தேசிக்காய் போட்ட ஜூஸை குடிச்சிட்டு போயிட்டு ஸ்போர்ட்ஸ் கடைக்கு போயிட்டு வந்து பாதாம் பிஸ்தா எதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒவ்வொன்று புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறது தானே. இளநீரும் கற்றாழையும் தேசிக்காய் நல்லா இருக்கும். அப்படியே வயிற்றுக்கு சட்டப்படி இருக்கும். ஓகே ஆள் கடுமையாக இல்லை. நோம்பலாக நடக்கிற நேரம் தான் இருக்குது. நோம்பலாக 12 கிலோமீட்டர் நடந்த நேரம் தான் இருக்குது. என்ன கொஞ்சம் பொண்ணு நோம்பலாக அந்த பயணங்கள் வலிக்கிடையில் 5 மணிக்கோ இல்லாட்டி 4 மணிக்கோ வலிக்கிட்டா தான் அந்த வெயிலில் சமாளிச்சதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். குறைஞ்சது 6 மணிக்காவது வலிக்கிடுவோம். இந்த இடத்துல சொன்ன ஜூஸ் வந்துட்டு பாருங்க. சாப்பிடுவீங்க? இல்லை சாப்பிட வேண்டாம். இளநீர் கற்றாழை தேசிக்காய் போட்ட ஜூஸ் அப்படியே குடிச்சு பார்த்து சொல்கிறேன் இப்படி இருக்குண்டு. அருமை. இதைத்தான் குடிக்க ஆசைப்படணும். அதே மாதிரி அதை கிடைச்சிட்டு இதில் என்ன நன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி இருக்குது. அது ரெண்டால் இளநீர் இருக்குது தானே. இளநீர்லேயே அந்த சுகர் இருக்கிறதால சீனி போட மாட்டோம். அதால் இது ஒரு நன்மை. இளநீர் கத்தாழை தேசிக்காய் போட்ட ஜூஸ் குடிச்சாச்சு. இப்படியே திரும்பி அப்படியே மரணம் நான் போயிருக்கலாம் தான். அந்த ஸ்போர்ட்ஸ் கடையை பார்த்துட்டு போக மட்டும் தான் இருக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் கடை இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.2 கிலோமீட்டர். அந்த ஸ்போர்ட்ஸ் கடை கிட்ட வந்துட்டேன். அது யாழ்ப்பாண டவுனுக்கு நடந்து வந்துட்டேன். என்னாலே நம்ப முடியாத கிடக்குது. என்ன சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தானே வீட்டை போகிறது. அதாவது சரிக்கிற வாங்கி தூரத்துக்கு மேலே கிடக்குது. இது இப்போ வாங்க வந்தேன் அந்த முழங்கால் சப்போர்ட். நல்ல விஷயம். என்னது பைக் எடுத்து விட்டு நடந்து தெரியுது. பைக்கு அது ஆறுதலாக தெரியும். இப்போ முதல்ல நடந்து தெரியும். இது ஒன்று காட்டுறதா கனால யோசனை. இப்போ எவ்வளோ ஆழம் என்ன யோசிச்சு பிளான் போட்டு நான் பிளான் போட்டு எவ்வளோ ஆழம் முதல்ல இந்த பிளான் போட்டதுன்னு பார்ப்போம். எத்தனை கண்ணாடி கொண்டு வாங்கினான்னு சும்மா கொஞ்சம் கிளர்ஃபுல்லாக இருக்கட்டும். ஒன்றை பார்க்க என்ன மாதிரி இருக்கு சொல்கிறா. பழைய காலத்தில் ஆக்டர் மேலே வரைவிடும். பழைய காலத்து ஆக்டர் மேலே மாதிரியே இருக்கு. பைக்கும் அதே மாதிரி இருக்கிறாக்கு. ஆளுன்ற கெட்டப்பும் அதே மாதிரி கிடாக்கு. தலைமையும் அப்படி கிடாக்கு. டிஷர்ட்டும் அப்படி தான் கிடாக்கு. பழைய காலத்தில் ஒரு கமல்ஹாசன் தொடக்கத்தில் நடிக்க வந்த புதுசில்
கருக்காமல் இருக்கிறாக்கு எப்படி இருக்கு மணியாக இருக்குண்ணா நீங்கள் அது சரியா இருக்கு கொரியன் காய் மாதிரி இருக்கு கொரியன் தான் அது இப்போ தான் ட்ரெண்டிங்கில் போகுது பிடிச்சி கொரியன் பொடியன் இருக்கு ம் சரி நீங்கள் எங்கே வலிக்கிற போறீங்க நானே போய் ஜூஸ் ஒன்று அடிச்சிருக்கேன் ஜூஸ் அடிப்போம் நீங்கள் அதுக்கு போய் நில்லுங்க வந்துடுவேன் அது கடையில் முழங்குதோ இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க எல்லாருமே வித்தியாசமாக பார்ப்பினோம் வேட்டார் கோமாளி கொண்டு போகணுன்னு தான் வித்தியாசமாக பார்ப்பினோம் இப்போ அரசு ஒரு 5 நிமிஷத்தில் போயிடுவேன் வாங்க ஒரு ஜூஸ் கடைகள்னு சொல்லி கிடக்கு எப்படி முறையிலோடு நடக்கிறதுக்கு 10 நிமிஷமாக ஆகும் சும்மா சொல்லி கிடக்கு விரட்டும் ஆள் இப்போ என்ன யூடியூப் பார்க்குறீங்களா இல்லாட்டி டிக்டாக் யூடியூப் ஃபேஸ்புக் இப்போ அலசினே நான் ஜூஸ் கடைக்கு வர சொல்லி போட்டு இதில் நிற்கிறேன் திருப்பி ஒரு ஜூஸ் ஓடிப்போம் வெண்ணாசி மாம்பழம் ஆலங்கியோ போனை மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி போட்டு போயிட்டார் வீட்டடிக்கு வரட்டுமா என்ன ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது வெயில் கறக்காம தான் சன் கிரீம் அதில் நான் போத்துருவேன் போட்டு முகம் மூடி போடு எல்லாத்தையும் போட்டு நாட கடுமையான வெயில் 12 மணி ஆச்சு பொழுது சாயிரங்களை வீடு வைக்க 4 மணி கடையில் வீட்டை போடுவேன் போயிடுவேன் நான் சரியாக இடையில ஒரு காட்டிச்சுக்க படம் நிற்கிறான்னு நான் ஒரு சாவச்சேரி போகிறேன் போயிட்டு சந்திக்கிறேன் இப்போ 11:49 நான் எப்பயே வலிக்கிட்டு கொண்டு இருக்கணும் 2 பிராக்கு பண்ணதால யாழ்ப்பாணத்தில் ஜூஸ் குடிச்சு 2 தரம் ஜூஸ் குடிச்சு இப்போயும் ஒரு ஜூஸ் சரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஒரு ப்ராக்டிஸ் காணுங்க எனக்கு டெய்லி ஒவ்வொரு 4-5 கிலோமீட்டர் நடக்கிறேன் தானே அதே போதும் நம்பிக்கை இருக்குது இதுல இருந்து சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 கிலோமீட்டர் இன்னும் தூரம் காட்டுது செல்வா மகால்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்தாச்சு ஆனால் வெயில் சொல்லி வேலை கடும் வெயில் தான் மத்தியான டைம் தானே கடுமையாக தான் இருக்குது ரெண்டாலும் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்பின்னர் இருக்குது ஸ்பின்னர் சோடா வாங்கல சோடா வேறு தான் கிட்டத்தட்ட ரெண்டாலும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டா நடக்கல அது எல்லா சாப்பாடும் சாப்பிடல சோறு இதெல்லாம் சாப்பிட்டா வயிறை முட்டி கீழே எங்கேயா படுத்து நித்திரோவில் தான் கணக்காக இருக்கும் சிக்கன் மீன் அந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடலாம் இப்போ நான் சரியாக எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்குவில்ல நிற்கிறேன் கொக்குவில் அந்த பெட்ரோல் செட்டடி ஃபோக்ஸ் ஜாப்னான்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது ஃபோக்ஸ் ரிசோர்ட்னு சொல்லி அதுக்கு பதிலாக நிற்கிறேன் இப்போ கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி கிடக்குது பார்ப்போம் கொஞ்சம் தூரம் தான் ஒரு 10 கிலோமீட்டர் அப்படி வேறு நினைக்கிறேன் 10 வழியாக சொல்ல தெரியல 10க்கு மேலே தான் 12-13 கிலோமீட்டர் வரும் எனக்கு தெரிஞ்சு கொக்குவில்லை தாண்டி சரியாக நான் வினுவில் நின்று கொண்டு இருக்கிறேன் நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:40 நின்று களைப்பாறை ஆரியத்தான் வாரேன்னு சொன்னால் கடுமையான வெயிலாக கிடக்குது இதில் இருந்து ஒன்றை மட்டும் புரியுது காலமாக 6 மணிக்குள்ளே வலிக்கிடுவானும் 4 மணிக்கு வலிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை தான் இப்போ சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மருதநாமோட ஆஞ்சநேயர் கோயில் அடியில் நிற்கிறேன் பாருங்கோ ஒரு மாதிரி ஆஞ்சநேயர் கோயில் அடிக்கும் வந்தாச்சு அடுத்ததுன்னு ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும் நான் இதுக்கால போனால் 10 கிலோமீட்டர் அங்கால சுற்றி போகணுன்னா எனக்கு நடக்கணும் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 32 கிலோமீட்டர் அப்படி வர நினைக்கிறேன் முழுசாக முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன் வெட்டித்தரேன் எடுத்தாச்சு வெட்டித்தா இல்லைன்னு கேட்க குடிக்கவோ குளிக்கவோ வைக்கிறான் உண்மையாக இல்லை வரைக்க வீடியோவில் காட்டாமல் எனக்கு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டேன் எனக்கு சொன்னால் அவ்வளோ அதுக்கு தண்ணி விட சாப்பாடு தேவையில்லை எல்லாம் ஜூஸ்கள் குடித்தா காணும் பழச்சாறுகள் அந்த மாதிரி நல்ல ஜூஸ்கள் மட்டும் குடித்தா காணும் சோடா மட்டும் குடிக்கல மிச்சம் எல்லாம் குடிச்சாச்சு ஸ்பின்னர் அல்வேரா ஜூஸ் எல்லாமே அது கேமரா ஒன்று ஊற்றியா இருக்கு நல்லா இருக்கா நல்ல இனிப்பலாம் ஆனால் இனிப்பு இல்லாதான் பார்த்து விட்டுறது அவ்வளோ நீ ஆடா கேர்ள்ஸ் காலேஜை தாண்டி வந்துட்டேன் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்படியே போவோம் இப்படியே போனாங்கால சங்குவேலிக்கு அடுத்ததை சண்டிலிப்பையில் வந்து சங்கான வழியாக போவோமோ இல்லாட்டி பண்டத்திருப்பு வழியாக போகணும்னு சொன்னால் பண்டத்திருப்பு வழியாக தான் போகிறேன் ஒரு வாகன சவுண்டு கூட இல்லாமல் இந்த ரோட்டு இருக்குது நேரத்தை பார்ப்போம் நேரம் 1:22 கடும் வெயில் உடம்பெல்லாம் எரியுது அதாவது எரியாமல் இருக்கிறதுக்கு க்ரீம் இருந்தால் சொல்லுங்க அதில் பூசிக்கொண்டு நடப்போம் சன்க்ரீம் இந்த முகத்துக்கு மட்டும் பூசினான் பிடிக்க விரைக்கில்ல சங்கு வேலையில் வந்து இருந்துட்டேன் அண்ணா போனதோன்னு அப்போ அண்ணாவோட காய்ச்சி வந்துட்டு அப்படியே வந்து இருந்தாச்சு இல்லை வேறங்க சங்கு வேலி வேலை எப்படி இருக்குது நடந்து முடிச்சுடுவோம் கனடாவில் இருந்தால் காலையெல்லாம் விரிக்க துவங்கிடும் இப்போ கொஞ்சம் காலை எரிய மாதிரி தான் கிடக்குது ஆனால் கனடாவில் மிரக்கல ஒரு 10 நிமிஷம் தான் நின்றுருப்பேன் அண்ணாட காய்ச்சிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு உடம்பு வந்துட்டு நான் கொஞ்சம் எரியிற மாதிரி கிடக்கு பக்கம் நல்ல சப்பாத்து முதல்ல அது வாங்கணும் ஜிம் நண்பன் நீங்கள் டிக்டாக்கில் மொத்தம் காட்டுவீங்க இதில் காட்டுறதுக்கு வைக்கப்படுறீங்களா
அது இப்படியே 4 மணிக்கு விளைக்கிட்டு இருக்கணும், நான் விளைக்கிட்டது விளையாக்கி மூத்த பார்க்க தெரியுது கேஞ்சி காஞ்சு வெள்ளையாக குறையில தானே வெள்ளை. ஒல்ல அப்படியே இருக்கு, அழகு அப்படியே இருக்கு, கொஞ்சம் பாடி போய் தான் இருக்குது நேரமாச்சு. சரி ஓகே பாய் 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 பாய், சந்திப்போம். சந்திப்போம், பயணத்துலேயும் சந்திப்போம். பயணத்தில் இடையில துவக்க சொல்கிறேன் சரியா. இங்கே பெண்கள் நின்று கொண்டிருக்கணும் பாருங்க, இவ்வளோ வெயிலுக்குள்ள காஞ்சி கொண்டு இருக்கணும். பூசணிகள், வெங்காயங்கள் இங்கே இருங்க, இங்கால பூசணி தண்ணீரச்சு கொண்டு இருக்கணும். வேறங்க ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பிள்ளையார் கோயில். ஆனால் இதில் களைப்பாறலாம் தான் வேண்டாம், போய் வெள்ளண்ண வீட்டை போகமாட்ட நோக்கத்தோடு தான் போய் கொண்டிருக்கிறேன். நம்ம ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் நடக்க வேண்டி இருக்குது. நான் உங்களுக்கு சண்டியில் இப்போ சந்தி வந்தோன்னு சொல்கிறேன். சொன்னால் வயல்கரைக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு இடம் ஒன்று கட்டியிருக்கு போல். இதில் வேறங்க, இதில் களைப்பாடுறது தான் இந்த இடம்னு நான் நினைக்கிறேன். அப்படியா சொல்ல தெரியல, எனக்கு தெரிஞ்சு களைப்பாடுறதுக்காண்டி தான் இருக்கும். இல்லை களைப்பாறையில் நான் வெளிக்கிட போகிறேன், நடக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. என்ன தான் பக்கியாக இருந்தாலும் என் கால் ஓடிக்கொண்டு இருக்குது, இல்லை நடந்து கொண்டே இருக்குது. கால் குதி மட்டும் நோவுது, மற்றது கொஞ்சம் மெரிவாக இருக்குது. மற்றபடி கால் வேலைஞ்சோடு தான் இருக்குது. கால் அதான் இன்ஜின் வேலைங்க வேறு, கால் அப்படியே நடந்து கொண்டு இருக்குது. தெரிஞ்சு கொண்டு இருக்கிறது தான் சங்குவேலி பாலம் போல். அப்போது சங்குவேலி என்று எதை சொல்கிறேன்னு தெரியல. இந்த இடம் ஃபுல்லாக சங்குவேலியா இல்லாட்டி இந்த இடம் தான் சங்குவேலியான்னு தெரியல. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சரியாக சண்டிலிப்பா சந்தைக்கு வந்துட்டேன். நான் இந்த பக்கம் தான் போகிறேன், அதாவது பண்டத்துக்கு பக்கம். தொட்டிலடியெல்லாம் தாண்டி பண்டத்துக்கு போகணும். சாப்பிட்டு போகும் கோவில் ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டுட்டு போவோம். ஏன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தான் கிடக்குது, அதால் பயப்படாமல் சாப்பிடலாம். சரி, சொன்னால் ஒரு அருமையான சாப்பாடு ஒன்று சாப்பிட்டாச்சு. இப்போ சாப்பிட்ட சாப்பாடு உடம்பில் ஒட்டு நினைக்கிறீங்க. சரி, 6 கிலோமீட்டர் நடக்க வேணும். அப்போ எல்லாம் கணக்கை சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி கணக்காக இதாகிடும். என்னத்துக்காண்டி முக்கியமாக இப்போ நான் வீட்டை போயும் அதாவது பழங்கள் ஏதாவது சாப்பிட்ருக்கலாம் தான். என்னத்துக்காண்டி நான் இல்லை ரெண்டு சாப்பிட்ணுன்னு சொன்னால் பயணம் போய்க்கல, எங்கேயாவது சாப்பிட வைக்கல, நான் பார்த்து தான் சாப்பிட்றேன். பருப்பு கறி அதெல்லாம் சாப்பாடு சோறெல்லாம் கணக்காக தான் எடுத்துனான். அளவுக்கு வந்து சாப்பிடல. ஒத்துழைக்குதாண்டு பார்க்கணும், உடம்புங்கிற உடம்பு ஒத்துழைக்குதாண்டு பார்க்க வேணும். இப்போ நான் எங்கே நின்று கொண்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டிலடி சங்கான தொட்டிலடியில் நின்று கொண்டு இருக்கேன். இல்லை சனசமூக நிலையம் இருக்குது. என்னடாப்பா திருப்பி நல்ல ஜூஸாக தான் முடியாது. எனக்கு அந்த சோறு சாப்பிட்டது நிம்மதி இல்லை, ஜூஸ் தான் முடியாது. ஜூஸ் இல்லை, தண்ணி ஒரே விடையாக தான் கிடக்குது. அந்த இங்கே ஆர்டர் பண்ணால் வரும் போல் அந்த பேக், என்னென்னா ஆனால் லேட் ஆகும் போல். 10ஆம் தேதிக்குள்ளே வரும்போது தெரியல. போகிற வார பாதையெல்லாம் ஒரே ஜூஸ் குடியாக தான் இருக்குது. எனக்குமே பிடித்த ஜூஸ்னால் இந்த இண்டியன் அல்வேரா ஜூஸ் பிடிக்கும். ஏன்டா ஒவ்வொரு குடிக்கையும் அந்த அல்வேரா வந்து இருக்கும். சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நான் ஜிம் செய்கிற இடத்துல நிற்கிறேன். இதில் போய் கொஞ்சம் ஜிம்மில் களைப்பாருவோம். ஜிம் திறந்துருக்குன்னா நினைக்கிறேன் யாராவது ஒருத்தர் நிற்பன் தானே. இதிலேருந்து ஒரு 10-8 கிலோமீட்டர் எங்களோட வீடு வரும். ஒரு கொஞ்ச நேரம் போய் ஜிம்மில் களைப்பாருவோம். சரியா, இப்போ சரியாக எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஜிம்மில் நிற்கிறேன். டே என்ன சிக்ஸ் பேக் எடுத்துகிட்டு வா வேறேக்கா. சரியா, இல்லை உங்களை பார்க்குறேன் என்ன செய்கிறான்ட்டு. ஓ ஒரு சரி நான் விளைக்கிட போகிறேன். அடிக்கடாப்பா லேட்டுக்கு படிவாக அடிக்கணும். பிள்ளைய அடித்தாப்பே இந்த கொமெண்ட் பண்ணுவேன். அவன் பேயம் சேர்த்து எழுக்கிறான் பார்த்துனியா. அது போயிட்டு வரேன்டா, பாய் சந்திப்போம். வீட்டை போய் நித்திரையை கொள்வோம். சரியா, இப்போ பண்ட திருப்பு சந்திக்கு வந்தாச்சு. இதில் இருந்து நீ வீட்டை போகிறது தான், வீட்டை ஒரு 2 கிலோமீட்டர் தான் போய் சேர்ந்த அப்புறம் நான் சந்திக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊருக்கு வந்தாச்சு. இதில் இருந்து ஒரு 200 மீட்டரும் வராது எங்களோட வீடு வந்துட்டு வேறங்க. திருப்பி முருகா கண்ணாடியை போட்டு கொண்டு சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வீடு வந்து சேர்ந்தாச்சு. நேரத்தை பார்ப்போம். நேரம் 4:14. உங்களுக்கு இதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன், இல்லை பின்னுக்கு போடுறேன்னு. அதாவது எவ்வளோ நேரம் பிடிச்சது, எவ்வளோ கிலோமீட்டர் நடந்தனா எல்லாமே உங்களுக்கு பின்னுக்கு அதில் சாம்சங் ஹெல்த் அண்ட் ஆப் இருக்குது தானே, அதில் இருந்து வரும். அதெல்லாமே போடுவேன். எது நோவுன்னு சொல்கிறேன் எனக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழங்கால் நோவு மட்டும் பார்த்தா முழங்கால் இடையெல்லாம் நோந்து, முழங்கால் நோவு குறை இல்லை. இப்போ இந்த இடம் இருக்குது தானே, இப்போ நான் தொட்டுக்கு வர்றேன், இந்த இடம் நோவுது. மற்றது கீழ் குதி இல்லை, இந்த பக்கம் நோவுது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சப்பாத்து ஒன்று வாங்க போகிறேன். கணக்கு சாமான் ஆர்டர் பண்ணிருக்கேன். கணக்கு சாமான்ட்டு அதுக்கு தேவையான சாமான்கள். இந்த வாட்டர் பேக்குன்னு சொல்கிறது உறிஞ்சி குடிக்கிறாது. கண்டிப்பாக தேவை. ஏன்டா அடிக்கடி தண்ணி புதில் எடுத்து குடிச்சோன்னு இருக்கிறாது. ஒரே அடியாக குடித்தாலும் தெரியும் தானே. அப்படி இப்படி கொஞ்சம் சாமான் வாங்க கிடக்குது. இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு குளியாக போட்டு நல்லா படத்துக்கு திருவிழா போகிறேன். கிணக்க கதைக்கணும் தானே உண்மையாக என்னால் சத்தியமாக ஏலாண்டா தெரியும் தான். ஏலாண்டா 30 கிலோமீட்டர் முதல் தரம் ட்ரை. 30 இல்லை 32க்கு மேலே நினைக்கிறேன். இதில் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சந்திப்போம். பாய். பாருங்க இன்றைக்கு
ஜூலை 26 4:16 பின்னேரம் ஏதோ ஒன்று இந்த பேக் தான் ரெக்கமெண்ட் பண்ணுது, அதாவது நான் பார்த்த பேக் ரெக்கமெண்ட் பண்ணது போல். இப்போ 43,504 ஸ்டெப் நடந்திருக்கிறேன். 413 மினிட்ஸ் அண்டா கணக்கு பாருங்கள் இவ்வளோ மணித்தியாலம் உண்டு. மற்றது 1323 கலர் தான் காட்டுது. எத்தனை கலர் கொஞ்சம் எனக்கு சொல்ல தெரியல. நம்மள 6000 ஸ்டெப் தான் நான் நோம்பில் நடக்கிறேன், அதாவது செக் பண்ணி வச்சுக்கிறேன். நோம்பில் டார்கெட் நோம்பில் 6000 தான். நான் கிணறு தூரம் நடந்துட்டேன். 33 வருஷம் 6-8 கிலோமீட்டர் தான் நடந்திருக்கேன். இன்றைக்கு கொஞ்சம் கூடத்தான் இருக்கிறதுலே ஹை லெவல், அதாவது 40,000 சம்திங்கிற ஓவர் அச்சீவ்மெண்ட்டை நான் அடைஞ்சிட்டேன். 40,000. ஓகே.